வல்லமையுள்ள பரம்பொருளாகிய எல்லாம் வல்ல இறைவன் சர்வ வல்லமைகளையும் தன்னகத்தே கொண்ட ஒரே இறைவன் எம்மையெல்லாம் தூசியிலிருந்து உண்டாக்கி ஒன்றுமில்லாத எங்களை ஒரு மனித பிறவிகளாக உருவாக்கிய அந்த வல்லமை மிகுந்த இறைவன் இதோ எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கின்றார். அவரை உற்று நோக்குவோம். இந்த காணொளி ஊடாக இந்த இறைவன் எங்களுடைய இல்லங்களிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். சற்று நேரம் எங்களுடைய பிராக்குகளை தவிர்த்து இந்த வல்லமையுள்ள இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து கொள்வோம். அவர் கூற வருகின்ற விடயங்களை, செய்திகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள முயற்சிப்போம். அதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அவற்றை எமதாக்க முயற்சிப்போம். பலவிதமான கஷ்டங்களையும் மனக்கிடக்கைகளையும் சோர்வுகளையும் தனிமைகளையும் ஏக்க தவிப்புகளையும் நோயினாலே பீடிக்கப்பட்டு நாங்கள் எங்கு செல்வது என்ன செய்வதென்று அறியாத இந்த நிலையிலே நாங்கள் பரிதவித்து நிற்கின்ற இந்த நிலையிலே எல்லாவற்றையும் ஒரே நிமிடத்திலே அழிக்க வல்லவரான அந்த இறைவன் இப்பொழுது எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்றார். எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த அந்த இறைவன், எத்தனையோ பேரை குணமாக்கிய இறைவன், தன்னுடைய போதனைகளால் எத்தனையோ பேரை மனமாற்றிய இறைவன் இப்பொழுது எங்களுக்காக இந்த சிறு மணித்துளிகளில் எங்களோடு செலவிட அவர் இங்கே எழுந்தருளி வந்திருக்கின்றார். இது விலை மதிக்க முடியாத ஒரு நேரமாக இருக்கின்றது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் செல்வம் கொடுத்தாலும் நாங்கள் வாங்க முடியாத நேரமாக இந்த காலத்தில் இது ஆகிவிட்டது. ஆலயங்களுக்கு சென்று நற்கருணை ஆண்டவரை தரிசிக்க முடியாத நிலை, நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ள முடியாத நிலை. எனவே இப்படியான இந்த முடக்க நிலைக்குள்ளே வாழ்கின்ற நமக்கு இது ஒரு விலை மதிக்க முடியாத நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்தை எங்களுடைய பகிர்வின் நேரமாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம். எங்களுடைய மனங்களிலே இருக்கின்ற கஷ்டம் கவலைகளை அவரிடத்திலே கூறுவோம். எங்களுடைய மனக்கிடைகளை அவரிடத்திலே கொட்டுவோம். எங்களுடைய தேவைகள் விண்ணப்பங்களை அவருடைய பாதத்திலே கொட்டுவோம். எனவே இது ஒரு பகிர்வின் நேரமாக இந்த நேரம் எங்களுக்கு இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஆராதனையின் நேரம், நன்றியின் நேரம். அன்பானவர்களே, இறைவனுடைய எல்லையில்லா அன்பினையும் அவருடைய விந்தை மிகுந்த ஞானத்தை நினைத்து நாங்கள் அவருக்கு ஆராதனை செய்ய இந்த வேளையிலே ஆயத்தமாக இருக்கின்றோம். அவர் எங்களுக்கு ஆற்றி வருகின்ற எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து அவரை போற்றி புகழ வேண்டிய நேரம் இது. இந்த கொடிய கொரோனா தொற்றின் தாக்கத்திலேயும் எங்களை அவர் பாதுகாத்து வருகின்றார். எங்களை அவர் வழிநடத்தி வருகின்றார். எங்களோடு அவர் கூட இருந்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், அருட்பொழிவுகளை அவர் செய்து வருகின்றார். எனவே அந்த இறைவனுடைய அந்த நன்மைத்தனங்களை இணைத்து நாங்கள் அவருக்கு எங்களுடைய ஆராதனைகளையும் எங்களுடைய புகழ்ச்சிகளையும் சாற்றுகின்ற நேரமாக இது இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு கணத்திலும் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே, நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளிலே இறைவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழிநடத்தலும் எங்களோடு கூடவே இருக்கின்றது அன்பானவர்களே. எனவே அப்படியான அந்த வழிநடத்தல்கள், ஆசீர்வாதங்களை இணைத்து நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டியவர்களாக இந்த வேளையிலே நாங்கள் இங்கே வீற்றிருக்கின்றோம். வீசுகின்ற காற்று எவ்வளவு விரைவாக எங்களை விட்டு கடந்து போகின்றதோ அதே போல இந்த காலத்தில் எங்களுடைய வாழ்வும் சட்டென்று முடிந்து விடுமோ என்ற ஒரு மனப்பயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விதமான மரண பயம் கூட எம்மை ஆட்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வீடுகளிலும் கொரோனாவின் தாக்கங்கள், தனிமைப்படுத்தல்கள்,
சொல்ல முடியாத வேதனைகள், இழப்புகள், திடீர் மரணங்கள், மன உளைச்சல்கள், இப்படியாக தாங்க முடியாத சோதனைகளை, வேதனைகளை, கண்ணீர்களை, கவலைகளை நாங்கள் எங்களுடைய மனங்களிலே புதைத்து வைத்திருக்கின்றோம். அவற்றையெல்லாம் இந்த வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே கொட்டுவோம். அவருடைய ஆறுதலை நாங்கள் பெற முயற்சிப்போம். அவருடைய அருள் வரத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த வேளையிலே எங்களுடைய மனக்கதவுகளை திறந்து வைப்போம். திருப்பலிகளிலே பங்கு கொள்ள முடியாத, ஆலயங்கள் பூட்டப்பட்ட இந்த பயங்கரமான இந்த வேளையிலே இறைவன் உண்மையிலேயே எங்களோடு இருக்கின்றாரா, அல்லது இறைவன் எங்களை கைவிட்டு விட்டாரா, அல்லது நாங்கள் இறைவனுடைய கண்ணுக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லையா என்றெல்லாம் பல விதமான கேள்விகள் எங்களுடைய மனங்களிலே எழுகின்ற இந்த காலங்களிலே இறைவன் எப்பொழுதும் எங்களை கைவிடாத தெய்வமாக, எங்களை காத்து அரவணைக்கின்ற தெய்வமாக, எங்களோடு எப்பொழுதும் கையை பிடித்து வழி நடத்துகின்ற தெய்வமாக அவர் எங்களோடு கூடவே நடந்து வருகின்றார். அந்த மாபெரும் கருணையை நினைத்து, அந்த மாபெரும் இறைவனுடைய நிபந்தனையற்ற அந்த அன்பை நினைத்து இந்த வேளையிலே நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உரிமைகளோடு போராடி தோற்ற எங்களுக்கு இப்பொழுது இந்த கொடிய நோயோடு போராடி மீண்டும் ஒரு மீள முடியாத ஒரு தோல்வியை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். போராடி போராடி எங்களுடைய மனங்கள், உடல்கள் எல்லாம் களைத்தே விட்டன. யாரிடம் ஆண்டவரே போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று எங்களுடைய முழு நம்பிக்கையும் உண்மையில் நாங்கள் வைத்து உம்முடைய பாதத்திலே விழுந்து சரணாகதியாக கிடக்கின்ற எங்களை கடைக்கண் கொண்டு பாருமப்பா. மனமுடைந்து மண்டியிட்டு இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே கிடக்கின்றோம். இறைவா, எங்களுடைய செபங்களையும் நன்றிகளையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய புகழ்ச்சிகளை உமக்கு என்றும் ஏற்புடையதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை புகழ, நாங்கள் மனிதர்களாகிய அற்ப பிறவிகளாகிய நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. 1000 நாவுகளால் உம்மை துதித்தாலும் அந்த துதிகள் உமக்கு ஈடாகாது ஆண்டவரே. இருந்தாலும் இந்த சிறிய மனிதர்களாகிய நாங்கள் உம்மால் அனுபவித்த உம்முடைய நன்மைத்தனங்களையும் ஆசீர்வாதங்களையும் அருட்கொடைகளையும் நினைத்து, உம்முடைய வழிநடத்தல்களை நினைத்து, நீர் நமக்கு தந்த நெல் வாழ்வை நினைத்து, நீர் நமக்கு நாளாந்தம் அழைத்து வருகின்ற பாதுகாப்பை நினைத்து, நீர் தினம் தினம் நமக்கு வழங்கி வருகின்ற நல்ல உடல் சுகங்களுக்காக உம்மை நினைத்து, எங்களுடைய குடும்பங்களை நினைத்து, எங்களுடைய உறவுகளை நினைத்து, எங்களுடைய நண்பர்களை நினைத்து, எமக்கு அறிமுகமானவர்களை நினைத்து இந்த வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். எங்களுடைய நன்றிகளை உமக்கு சாற்றுகின்றோம் ஆண்டவரே. ஒரு கோடி நன்றிகள் உமக்கு நாங்கள் தந்தாலும் அது உமக்கு போதாமல் இருக்கின்றது ஆண்டவரே. இருப்பினும் எங்களுடைய மனதிலே நாங்கள் அனைத்து விதமான இந்த கஷ்டம் கவலைகளை சற்று ஒரு பக்கத்திலே ஒரு மூலையிலே ஒதுக்கி வைத்துவிட்டு உம்மை நாங்கள் இந்த வேளையிலே ஸ்துதிக்க உம்முடைய அருளினை எமக்கு தாரும், உம்முடைய ஆவியினை எமக்கு தாரும். எங்களுடைய நன்றிகளை இறைவனுக்கு சாற்றியவர்களாக பின்வரும் நன்றி பாடலிலே பங்கு பெற்றுவோம்.
அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன். உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவீணை தனையின்று நீ மீட்டினாய். அதில் மலர்த்தாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீணை தனையின்று நீ மீட்டினாய். அதில் மலர்த்தாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வு ஒரு பாடும் இசைவேந்தனே. அதில் எழும் ராகம் எல்லாம் புகழ் பாடுதே. என் வாழ்வு ஒரு பாடும் இசைவேந்தனே. அதில் எழும் ராகம் எல்லாம் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுதே. அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுதே. அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. அலையோயா கடலுந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாகும் கவிதை சரம். அலையோயா கடலுந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாகும் கவிதை சரம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன். உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒருமுறை ஒரு சகோதரி ஒருத்தி இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்தத்திலே நம்பிக்கை இல்லாது தன்னுடைய நாளாந்த வாழ்விலே ஏனோ தானோ என்று திருப்பலிகளிலே பங்கு பெற்றியும் நற்கருணை வழிபாடுகளிலே அவள் நம்பிக்கையற்ற விதமாக பங்கு பெற்றியும் வந்தாள். எனவே அவள் தன்னுடைய வாழ்விலே இந்த திருவுடல் திரு இரத்தத்திலே தான் இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இயேசுவிடம் அடிக்கடி மன்றாடி வந்தாள். அவ்வாறு அவள் மன்றாடி வந்த ஒரு வேளையிலே அவள் வீதியால் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பாரிய விபத்துக்கு உள்ளாகின்றாள்.
இந்த விபத்துக்குள்ளாகி அவள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையிலே அவளுக்கு ஏராளமான இரத்தங்களை அவள் இழந்திருந்தாள். எனவே அவளுக்கு வேறொருவரின் இரத்தத்தை ஏற்ற வேண்டிய நிலையிலே இருக்கின்றது. எனவே அந்த வேளையிலே வைத்தியர்கள் தாதியர்கள் அந்த பெண் சகோதரிக்கு ஒருவருடைய அவளுடைய உடல் இரத்தக்கூறுக்கு ஏற்ற வகையிலால் போல இன்னொருவருடைய இரத்தத்தை அந்த பெண்மணிக்கு ஏற்றுகிறார்கள். அவ்வாறு ஏற்றிய பின் அந்த பெண்மணி ஓரளவு தன்னுடைய மயக்க நிலையிலிருந்து மீண்டு வருகின்றாள். எனவே அவள் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது தனக்கு தன்னுடைய கைகளிலே இந்த இரத்தமும் செயலையும் ஏற்றப்படுவதை அவள் காண்கின்றாள். அவளுக்கு ஒரு விதமான சிந்தனை வருகின்றது. இன்னொரு மனிதருடைய இரத்தம் எனக்கு வாழ்வளிக்கின்றது என்றால் ஏன் ஆண்டவருடைய இரத்தமும் உடலும் எனக்கு வாழ்வளிக்க முடியாது என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு உருவாகின்றது. எனவே அந்த எண்ணத்தை நினைத்து அவள் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றாள். மீண்டும் உண்மையான அந்த இயேசுனுடைய பிரசன்னமாக இருக்கின்ற இயேசுவினுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அவள் ஏற்று விசுவாசிக்கின்றாள். அவள் உள்ளூர நம்புகின்றாளான். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் பல தடைகளிலே எங்களுக்கு வருகின்ற சோதனைகள் வேதனைகள் நாங்கள் மனமுடைந்து துவண்டு போகின்ற வேளைகள் எல்லாம் எங்களுக்கு இறைவன் மேல் இருக்கின்ற நம்பிக்கை சற்று குறைவாகவே காணப்படுகின்றது. பல தடவைகளிலே நாங்கள் எங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக நாங்கள் பல கேள்விகளை எங்களுடைய மனங்களிலே எழுப்புகின்றோம். இறைவன் உண்மையிலேயே இருக்கின்றாரா, அல்லது இறைவனுக்கு கண் இல்லையா, இறைவனுக்கு காது இல்லையா, அல்லது இறைவன் எங்களை கைவிட்டு விட்டாரா என்ற பலவிதமான நம்பிக்கைக்கு எதிரான கேள்விகள் எங்களுடைய மனங்களிலே எழுகின்றன. அன்பானவர்களே, அவ்வாறாக நாங்கள் எங்களுடைய இறைவனின் மேல் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு எதிராக நாங்கள் வாழ்ந்த சந்தர்ப்பங்களை நினைத்து பார்ப்போம். இறைவனுடைய அன்புக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம். நாளாந்த வாழ்விலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சிறிய கடமைகள் பொறுப்புகளிலிருந்து நாங்கள் தவறிய சந்தர்ப்பங்களை நினைத்து பார்ப்போம். எங்களுடைய சிந்தனைகளால் எங்களுடைய செயல்களால் நாங்கள் பிறருக்கு எதிராக பிறருடைய அன்புக்கு எதிராக எங்களுடைய அயலவர்களுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்ட சந்தர்ப்பங்களை நினைத்து பார்ப்போம். எங்களுக்கு நன்கு தெரிந்த ஓமையாக ஊதாரி பிள்ளை ஓமை இருக்கின்றது. அந்த ஓமையிலே நற்செய்தியாளர் கூற வருகின்ற உண்மைத்தன்மை என்னவென்றால், அங்கு அந்த ஊதாரித்தனமாக தன்னுடைய தந்தையின் சொத்துக்களை அழித்து தந்தையினுடைய அன்பிலிருந்து பிரிந்து தான் தோன்றித்தனமாக வாழ்ந்த அந்த இளைஞனை பற்றி அந்த ஓமை பெரிதாக கூறவில்லை. மாறாக அந்த ஓமையினுடைய சாராம்சமாக இருக்கின்றது என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த ஓமை கூற வருகின்ற உண்மைத்தன்மை என்னவென்றால், எல்லாம் வெல்ல இறைவனுடைய, அதாவது அந்த தந்தையினுடைய இரக்கத்தையும் அந்த தந்தை தன்னுடைய மகனுக்காக தன் மகன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று அந்த மன்னிக்கும் மனதோடு காத்திருக்கின்ற அந்த தந்தையினுடைய அன்பையும் தான் அந்த ஊதாரி பிள்ளை ஓமை எமக்கு கூற நிற்கின்றது. அன்பானவர்களே, தன்னை விட்டு பிரிந்து சென்ற மகன் எப்பொழுது வருவான் என்று அந்த வாசல் வரைக்கும் வீதி வரைக்கும் சென்று நாள்தோறும் தன்னுடைய மகன் திரும்பி வருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற அந்த தந்தையை போல நாங்களும் எங்களுடைய இறை தந்தைக்கு எங்களுடைய நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் குற்றம் புரிகின்ற வேளைகள் எல்லாம், அந்த நற்கருணை ஆண்டவருடைய அருளில் இருந்து நாங்கள் பிரிந்து வாழ்கின்ற போதெல்லாம், அந்த நற்கருணை ஆண்டவருடைய அன்பிலிருந்து நாங்கள் பிரிந்து செல்கின்ற போதெல்லாம் எங்களுக்காக அந்த தந்தையை போல காத்திருக்கின்ற தெய்வமாக இவர் இருக்கின்றார். ஆனால் நாங்கள் அந்த அன்பினை உணராமல் எங்களுடைய வாழ்வை நாங்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்திருக்கின்றோம். சுயநல போக்கிலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். பிறர் மீது அக்கறை கரிசனை கொள்ளாத தன்மைகள் எல்லாம் நாங்கள் இந்த ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிந்து வாழ்ந்திருக்கின்றோம். அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, இறைவன் எங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரங்களையும் தந்திருக்கின்றார்.
அந்த தந்தை தன்னுடைய மகன் கேட்டதுக்கிணங்க தன்னுடைய சொத்தை அவர் பிரித்து கொடுத்திருக்கின்றார். அவ்வாறு இந்த இறைவன் எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் ஆற்றல்கள் திறமைகளையும் எங்களுக்கு தேவையான வழிநடத்தல்களையும் ஆவியின் அருள்கொடைகளையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆனால் பல தடவைகளிலே நாங்கள் அவற்றை உணராமல் இந்த ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம். அந்த ஊதாரி பிள்ளையை போல, அந்த இளைய மகனை போல நாங்கள் எங்களுடைய மனத்திலே எப்பொழுது அந்த தந்தையை நோக்கி செல்கின்ற எண்ணம் எழுகின்றதோ அன்றே இறைவனுடைய இரக்கம் எம்மை ஆட்கொள்ள தொடங்குகின்றது. அந்த இறைவனுடைய இரக்கம் எமக்காக எப்பொழுதும் காத்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய மனங்களிலே நாங்கள் எப்பொழுது அந்த தந்தையிடம் செல்ல வேண்டும், அந்த தந்தை தான் எம்மை மகிழ்விப்பவர், எமக்கு தேவையானவற்றை வழங்குகின்றவர், எமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருகின்றவர் என்று நாங்கள் எங்களுடைய மனதிலே நினைத்து அந்த தந்தைக்கு எதிராக நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக மனம் வருந்துகின்ற பொழுது அந்த இறைவனுடைய இரக்கம் எம்மை ஆட்கொள்ள தொடங்குகின்றது. மாணவர்களே, அவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்விலே இந்த நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக, இவருடைய அன்புக்கு எதிராக நாங்கள் காட்டிக்கொண்ட அனைத்து விதமான பாவங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையிலே நினைத்துக் கொள்வோம். என்பானவர்களே, தேவையிலே இருப்பவர்களை நாங்கள் கண்டுகொள்ளாது எங்களுடைய சுயநல போக்கிலே வாழ்ந்திருக்கின்றோம். கொரோனாவினால் தாக்கப்பட்டவர்களை கொரோனா நோயாளிகள் என்று பல வேளையிலே ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய தொழில் புரிகின்ற நிறுவனங்களிலேயும் சரி, எங்களுடைய வீடுகளிலேயும் சரி, பல தடவைகளிலே அன்பினை நாங்கள் வெளிப்படுத்தாது கடுமையான போக்கிலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். பிறரையும் நடத்தி இருக்கின்றோம். பிறரது அன்புக்கு நாங்கள் நம்பிக்கை இல்லாத, பிறருடைய அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாது அவர்களுடைய மனதை நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம். அப்படியான சந்தர்ப்பங்களை நினைத்து பார்ப்போம். எங்களுடைய மனமாற்றத்திற்கான அடையாளமாக இறைவன் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருகின்றார், எங்களுக்கு வேண்டியதை தருகின்றார். அந்த ஊதாரி மகன் திரும்பி தன்னுடைய தந்தையிடம் வந்து தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறி அவன் தான் செய்தவற்றிற்காக மன்னிப்பு கேட்கின்ற அந்த பொழுதிலே, அந்த கணத்திலே அந்த தந்தை அவனுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார். அன்பானவர்களே, நாங்களும் எங்களுடைய பாவங்களில் இந்த உண்மையாக மனம் வருந்துகின்ற பொழுது அந்த இறைவன் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களால் நிரப்புவார், எங்களுக்கு வேண்டிய ஆவியின் அருட்கொடைகளை தருவார், எங்களுக்கு வேண்டிய நிறைவான மகிழ்ச்சியை தருவார், எங்களுக்கு வேண்டிய வாழ்வின் வளங்களை தருவார், எங்களுக்கு வேண்டிய நல்ல உடல் சுகத்தை தருவார். மாணவர்களே, எனவே இந்த வேளையிலே எங்களுடைய பாவங்களை நினைத்து நாங்கள் இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டியவர்களாக சற்று நேரம் எங்களுடைய மனங்களிலே நாங்கள் இறைவனுடைய மன்னிப்புக்காக நாங்கள் மன்றாடுவோம். பின்வருகின்ற மன்னிப்பு பஜனை மூலம் எங்களுடைய பாவங்களை இறைவனுடைய பாதத்திலே கொட்டி அவருடைய மன்னிப்புக்காக, அவருடைய இரக்கத்துக்காக மன்றாடுவோம். விடுகிறேன்
எழுந்து நின்று இறைவன் தருகின்ற வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 31 37 வரை. பின்பு இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யாரென எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, நோர்மன் வின்சென்ட் ஃபீல்டு எனப்படுகின்ற ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் ஒருவர் இருந்தார். அவர் ஏராளமான ஆங்கில புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். எனவே அவர் இந்த உலகத்திலே ஒரு பிரபல்யமான ஒரு பேச்சாளராக இருக்கின்றார். அவரை ஒரு முறை அவருடைய நண்பர் ஒருவர் தான் ஆயத்தம் செய்திருந்த ஒரு விழாவிற்கு வந்து உரையாற்றுமாறு பேசுமாறு கேட்டிருந்தார். அதற்கு அந்த பிரபல்யமான மேடை பேச்சாளர் வின்சென்ட் ஃபீல்ட் அந்த நண்பரை பார்த்து, நான் எப்படியாக பேச வேண்டும், என்ன தலைப்பிலே பேச வேண்டும் என்று நீர் எனக்கு சொன்னால் நான் அந்த தலைப்பிலே ஆயத்தம் செய்து பேசுவேன் என்று சொன்னார். அதற்கு அந்த நண்பர் அவரை பார்த்து சொன்னாராம், நீர் அங்கே வந்து என்னுடைய இடத்து மக்களை பாரும், அவர்களை பார்த்து அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை உம்மால் கூற முடியும். ஏனென்றால் நீர் அங்கே வந்து அந்த மக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மீது நீர் கரிசனை கொண்டவராக, அவர்கள் மீது நீர் அன்பு கொள்கின்றவராக, அவர்கள் மீது நீர் அக்கறை கொள்கின்ற ஒரு மனிதராக மாறி அவர்களுக்கு வேண்டிய விடயங்களை நீர் பேச வேண்டும் என்று அந்த நண்பர் அவரை பார்த்து சொன்னாராம். அன்பானவர்களே, அதே போல அந்த மேடை பேச்சாளரும் அந்த கிராமத்துக்கு சென்று அந்த இடத்திற்கு சென்று அந்த மக்களோடு அவர் பழகத் தொடங்குகின்றார். அவ்வாறு பழகி அவர்களுக்கும் அந்த மேடை பேச்சாளருக்கும் அந்த மக்களுக்கும் இடையிலான ஒரு உறவின் வெளிப்பாடாக, ஒரு அன்பின் வெளிப்பாடாக அவர் அந்த மக்களை அன்பு செய்கின்றார். அந்த மக்கள் மீது அக்கறை கொள்கின்றார். அந்த மக்கள் மீது அவர் கரிசனை கொள்கின்றார். எனவே அவர் அந்த மக்களோடு பழகியதன் காரணமாக அவர் அந்த மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பேச்சினை, நல்ல ஒரு உரையினை அங்கே அவர் ஆற்றியிருந்தார். அதே போல இயேசுவும் தான் இறைவனாக இருக்கின்ற அந்த நிலையை விட்டு இறங்கி வந்து மனிதர்களாகிய எங்களோடு அவர் சங்கமித்து, எங்களோடு பழகி, எங்களோடு உறவாடி, எங்களுக்கு தேவையானதை எங்கள் மத்தியிலிருந்தே அவர் பரிந்து பேசுகின்றவராக, அவர் பெற்று தருகின்றவராக, எல்லாமல்ல இறைவனாக அவர் இருக்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்விலே தான் பழகிய மக்களோடு அல்லது தான் பார்க்கின்ற மக்களோடு அவர் அன்பு கொள்கின்றார். அவர்களோடு கரிசனை கொண்டு வாழ்கின்றார். பார்க்கின்றோம், அவர்
தன்னுடைய மக்கள் தன்னை பின்பற்றி வருகின்ற வேளைகளெல்லாம் அவர்களை பார்த்து ஆயனில்லாத ஆடுகள் போல் அலைக்கழிக்கப்படுகின்ற அந்த மக்களை பார்த்து அவர் மீது அவர் பரிவு கொள்கின்றார் என்று எங்களுடைய வேதாகமம் கூறுகின்ற அன்பானவர்களே. எனவே இயேசு அந்த மக்கள் மீது கொண்ட பரிவினால், அவர்கள் மீது கொண்ட அன்பினால் அவர் நாளாந்தம் பல வெள்ள செயல்களை செய்கின்றார். அதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவர் அந்த மக்களோடு இருக்கின்ற சந்தர்ப்பங்களெல்லாம் அவர் ஒரு விதமான அதிகாரத்தோடு அவர் போதித்து வருகின்றார். ஒரு விதமான அதிகாரத்தோடு அவர் வெள்ள செயல்களை செய்கின்றார். அவருக்கு அந்த அதிகாரம் எப்படி வந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அவருக்கும் தந்தைக்கும் இடையிலான ஒரு உறவின் வெளிப்பாடாக அந்த அதிகாரம் இருக்கின்றது. அந்த வல்லமை அவர் பெற்றுக்கொள்கின்றார். அவர் தந்தையோடு எவ்வாறு உறவு கொள்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று பல தடவைகளிலே யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அவ்வாறாக இயேசுவுக்கும் தந்தைக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவை போல நாங்களும் எங்களுக்கும் இந்த நற்கருணை ஆண்டவருக்கும் இருக்கின்ற அந்த உறவை இன்னும் ஆழப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். எனவே அந்த உறவின் வெளிப்பாட்டிலே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே பல விதமான நன்மைத்தனங்களை அனுபவிக்க முடியும். இயேசுவினுடைய அன்பை நாங்கள் என்றும் குறைவில்லாமல் அனுபவிக்க முடியும். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்விலே வருகின்ற சோர்வுகள், எங்களுடைய வாழ்விலே வருகின்ற பின்னடைவுகள், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற தோல்விகள் அனைத்திலும் அந்த நற்கருணை ஆண்டவருடைய அன்பு எங்களை தூக்கிவிடும். அந்த நற்கருணை ஆண்டவருடைய அன்பு எங்களை காப்பாற்றும். அந்த நற்கருணை ஆண்டவருடைய அன்பு எங்களை வழிநடத்தும். அன்பானவர்களே, எனவே இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் முன்னிலையிலே இருக்கின்ற இந்த சிறு மணித்துளி பொழுதிலே ஆண்டவர் எம்மோடு பேசிய வார்த்தைகளை எங்களுடைய மனங்களில் இருத்துவோம். இந்த வேளையில் எங்களுடைய தேவைகளை இறைவன் பாதம் கொட்டுவோம். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இருக்கின்ற தேவைகள், எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், எங்களை தங்களுக்காக செபிக்கும்படி கேட்டுக்கொண்டவர்களுடைய தேவைகள், விண்ணப்பங்கள், இந்த முழு உலகத்தின் இன்றைய தேவையாக இருக்கின்ற இந்த கொரோனாவின் தாக்கத்திலிருந்து விடுதலை. எனவே இறைவன் தாமே அந்த விடுதலையை தர வல்லவர். எவ்வளவு பெரிய தீய சக்தியையும் அவர் முறியடித்து எங்களை அந்த தீயவனுடைய கைகளிலிருந்து விடுவிக்க வல்லவரான இந்த இறைவன் எங்களையும் விடுவிப்பார். அன்பானவர்களே, ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து எங்களை உருவாக்கிய இறைவன் தன்னுடைய நாளாந்த அருள் வரங்களினால் எங்களை மீட்டு கொள்ளக்கூடியவர். அன்பானவர்களே, எனவே இந்த வேளையிலே இறைவன் எங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லியும், இறைவன் எங்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சொல்லியும், அந்த இறைவன் எங்களுக்கு எப்பொழுதும் இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லியும் இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடுவோம். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய அன்பின் ஆண்டவரே, நற்கருணை வடிவில் நீர் எம்மோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர். உமது உயிருள்ள பிரசன்னத்தை என்றும் உணர்ந்தவர்களாய் உம்மில் உறுதியான விசுவாசம் கொண்டு வாழ தயபுரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் திருவுருவே இறைவா, நாம் என்றும் உம்மில் ஒன்றித்து வாழ உம்மையே எமக்கு ஆன்மீக உணவாக தந்தீரே. அதை உண்ணும் நாம் அன்பு, பகிர்வு, தியாகம் போன்ற நற்பண்புகளை எம்முடைய வளர்த்தெடுக்க தயபுரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை வடிவில் எம்முன் பிரசன்னமாக இருக்கும் இரக்கத்தின் ஆண்டவரே, மனித மாண்புகள் சிதைக்கப்பட்டு மனிதனை மனிதன் மதியாது மனித வளங்கள் நிறைந்து காணப்படும் இந்நாட்களில் மனித மாண்பு மதிக்கப்படவும் ஒருவர் ஒருவரை புரிந்து வாழவும் பிறர் அன்பு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உடையவர்களாய் வாழ்ந்திட தயபுரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே இறைவா, நீர் உலகில் வாழ்ந்த காலத்தில் நோயினால் துன்புற்ற மக்கள் மீது பரிவு கொண்டு
அவர்கள் நலம் பெற உதவினீரே. இன்று உலகத்தையும் அச்சத்துக்கு உள்ளாக்கி மனித உயிர்களை காவு கொள்ளும் கொடிய கொரோனா தொற்று நோயில் நின்று மக்கள் விடுபட்டு நலமுடன் வாழ உமது வல்லமையான கரம் எங்கள் மீது செயலாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களை நற்கருணை ஆண்டவருடைய பாதத்திலே கொட்டிய நாங்கள் அவர் தருகின்ற ஆசீர்வாதத்துக்காக எங்களை தயார் செய்வோம். பரலோகப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளே நீ. அதில் சகல மத இன்பமும் ஒன்றாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.